வணக்க மக்களே, நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் கொடுமுடி போயிருந்தோம். அந்த கொடுமுடி விழாக்கோட எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் கொடுமுடிக்கு மார்னிங் ட்ரெயினில் போயிருந்தோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான் கோவில் போகிற வழி. ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு வழி இருக்கும். அது வழியாக வந்தீங்கன்னாவே கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். அங்கே கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள் இந்த பொம்மையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கடைகளில் வாங்குறப்ப பேரம் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதை இப்போ 10 ரூபா சேர்த்து வச்சு வாங்கிட்டு போய் அவங்க ஒன்றும் பெரிய வீடு கட்டிட போகிறதில்ல. அந்த பொருளோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் ஓகேவாக இருந்தால் வாங்குங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மைகளுக்கெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேர் நின்றுச்சு. இந்த தேரை நகர்த்துறதுக்குமே மினிமம் ஒரு 100 பேர் இருந்தால் தான் நகர்த்த முடியும். அந்தளவுக்கு ஒரு மரத்துலேயே செஞ்ச அழகான தேர் இருந்துச்சு. இது எப்போ இந்த கோயில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியல. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமான தேராக இருக்குன்ட்டு. இதில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஐயப்பன் கோவில் இருந்துச்சு. ஐயப்பன் கோவிலில் 18 படி இருக்கும்ல கேரளாவில். அது மாதிரி இங்கே இருக்கிற கோவில்லையுமே நம்பர்ஸ் போட்டு 18 படியோட ஒரு ஐயப்பன் கோவில் இருந்துச்சு. இந்த ஐயப்பன் கோவிலுக்கு லெஃப்ட் சைட் திரும்பி ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும் கோயிலை ரீச் ஆகிறதுக்கு. அந்த கோயிலை ரீச் ஆகிற இடத்துக்கு போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே பரிகார சென்டர்னு நிறைய கடைகளை பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே எங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். 2 சைடுமே நிறைய பரிகார சென்டர் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக பரிகாரம் செய்யக்கூடிய இடமா இந்த கொடுமுடி தான் திகழுது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் உள்ள ஒரே கோவில் தமிழ்நாட்டிலே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னாலும் இங்கே பரிகாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இங்கே பரிகாரம் பண்ணிட்டா சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. பரிகாரம் மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா பகுதிகளில் இருந்து காவடி கொண்டு போகிறப்ப அதிகமாக இங்கே வர்றாங்க. நாங்கள் போயிருந்தது எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியிலேருந்து காவடிக்கு வந்திருந்தாங்க. அவங்க வர சொல்லியிருந்தாங்கிறதுக்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் இந்த பங்குனி உத்திர டைம்ங்கிறனால பழனி காவடிக்கு போகிறவங்க நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. கூட்டம் அவ்வளோ இருந்துச்சு. வீடியோவில் அடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்களே. இதுதான் அந்த கோவில், மும்மூர்த்திகள் இருக்கிற கோவில்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட்டு ஆனால் என்னென்னா காவடி போயிட்டு ரிட்டன் வரப்போ தான் இங்கே வராங்க. மறுபடியும் அந்த கோவில் கிராஸ் பண்ணி நாங்கள் போகிறப்ப பார்த்தோம் பரிகார சென்டர் இன்னுமே நிறையாவே வச்சுருக்காங்க. காவடிக்கு வர கூட்டத்தை விட பரிகாரம் பண்ணுற கூட்டம் இன்னுமே அதிகமாக இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பரிகார சென்டர் இங்கே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தனித்தனியாக கவுண்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே மேரேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரசாதங்கள்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் பூஜை சாமான்கள் எல்லாமே கோயில் நிர்வாகத்துலேருந்தே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான நிறைய கவுண்டர்ஸ்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்கிட்டே தேங்காய் உடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தொட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வைக்காமல் இருந்து கோவிலுக்கு முன்னாடி எல்லாம் தேங்காயை உடச்சி வச்சுருந்தாங்கன்னா வண்டிகள்லாம் போகிறக்கு சிரமமாக இருக்கும்னு அது வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா காவடி கொண்டு போகிறக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னால ஒவ்வொரு காவடி குழுவினரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பம்பையோ இல்லை ட்ரம் செட்டோ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கூட என்டர்டெயின்மெண்ட்டுக்கா இல்லை அது எதுக்கோ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி நாங்கள் போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா பம்பை ஒன்று மட்டும் போதும்.
அதுக்கப்புறம் நாங்கள் ஆற்றை ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள் காவிரி ஆறு எவ்வளோ அகலமாக இருக்குன்ட்டு. ஆனால் இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாக இருந்தனால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இது பாருங்களேன், பழனிக்கு காவடி எடுக்கிறதுக்கு நாங்கள் மார்னிங் தான் வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்துட்டு காவடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் எப்படி மினிமம் ஒரு 150 காவடி கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட அதிகமாக கூட இருக்கலாம். இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கான உணவுமே வந்து இவங்களே குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் போயிருந்த டீம்லேயுமே அவங்க தனியாக மண்டபம் பிடிச்சி அங்கேயே சமையல் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே காவடியெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியம் நாங்கள் போய் சாப்பிட்டு தான் நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். இங்கே பரிகாரம் பண்ண வர்றவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பழைய ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டுடுறாங்க. வீட்டில் இருக்கிற பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நீர்நிலைகளை விட்டால் தான் நல்லது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அதுக்காக இங்கே கொண்டாந்து கண்ணாடியோடு இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இப்படி போட்டு போயிட்டாங்கன்னா காவடிக்கு வர்றவங்க வந்து செருப்பெல்லாம் போடாமல் வர்றாங்க. அப்படி வர்றவங்களோட காலிலெல்லாம் பட்டு இந்த கண்ணாடி பட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் வரும்ல. அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க நீர்நிலைகளை கொண்டு போய் ஃபோட்டோஸ் போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவில் பராமரிப்பு பண்ணி பண்ணுறப்ப அதில் இருக்கிற சிலைகளுமே கொண்டு வந்து இங்கே நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பாருங்கள் தண்ணிக்குள்ளே அப்படி எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் ஆற்றுக்கிட்ட உள்ளே போயிட்டு பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு டீம் வந்து காவடி எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. லைனாக போயிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது, கொஞ்சம் நேரம் குளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் ஆற்றுக்குள்ளே இறங்கி போய் பார்த்தோம். ஆனால் என்னென்னா தண்ணி இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாக இருந்தனால கொடுமுடி ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. மழை கொஞ்சம் அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா போன வருஷம் தான் வந்திருந்தப்போ தண்ணி நிறையா போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு கூட அந்த ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாக இருந்தனால இடுப்பளவுக்கு கூட தண்ணி இல்லை. சரி ஆழமான பகுதியிலனாச்சும் போய் குளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இடம்லாம் தேடி பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் உள்ளே தேடினதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஆழமான பகுதி கொஞ்சம் கிடச்சிச்சு. அதில் போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தேன்.
மத்தியானம் வெயில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. தண்ணி கம்மியாக இருந்தாலுமே மக்கள் கூட்டம் குறையாத அளவுக்கு நிறைய பேர் கூட்டமாக வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்கல்ல, இது வந்து அந்த ஒரு கடைக்காரங்க வந்து பந்தல் மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த காவடியெல்லாம் வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாடகைக்கு விடுறாங்க. சும்மா ஒரு 1 hour 2 hourக்கே வந்து 2500 3000 வரைக்கும் வாங்குறாங்க. ஆனால் அவங்க இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா காவடியெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் காவடியில் வச்சு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அப்படி போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா புதுசாக சிலை செஞ்சு கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இது ஏதோ பரிகாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக சிலை செஞ்சு கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தா அந்த அவங்களோட பிரச்சனை தீரும் அப்படின்னு யாரோ ஒரு ஐயர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக விநாயகர் சிலை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா. லாஸ்ட் இயர் வந்திருந்தப்போ அந்த ஸ்டெப்ஸ்லாம் மூடுற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இந்த வருஷம் மழை இல்லாதனால தண்ணி வந்து எவ்வளோ கம்மியாக போயிட்டுருக்குன்னு. கொடுமுடியில் இருக்கிற இந்த காவிரி ஆறு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்த நீராக கருதப்படுது. இந்த நீர் வந்து பழனி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறையா பகுதிகளுக்கு வந்து காவடி கொண்டு போகிறதுக்கு அதிகமாக இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு கொண்டு போகிறாங்க. தமிழ்நாட்டிலே மிக அதிகமாக பரிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல முக்கியமான இடமா இதுவும் கருதப்படுது. இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனால் உடனே திருமணம் ஆகும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கிய ஒரு வேண்டுதலாக இருக்குது. அங்கே இருக்கிற நீர் எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிலைகளுக்கெல்லாம் ஏதோ கணக்கில் சொன்னாங்க, ஒரு 10 குடம் அந்த மாதிரி ஏதோ கணக்கு சொன்னாங்க. அந்த அளவில் தண்ணி கொண்டு வந்து இங்கே ஊற்றிட்டு போனாவே அவங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வேண்டுதல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினே ஒரு மாடை வந்து கோவிலுக்கு தானமாக கொடுத்துட்றோம் அப்படின்னு வேண்டுதல் சில பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா கோவில்களுக்கு இந்த மாதிரி மாடுகளை வந்து காணிக்கையாக கொடுத்துட்றாங்க. அப்படி அவங்க கொடுக்குற மாடுகள் வந்து கோவில் நிர்வாகத்தால் பராமரிக்கப்படுது. இங்கே பாருங்களேன் எத்தனை மாடுகள் இருக்குன்ட்டு. இதெல்லாம் கோவில் நிர்வாகத்தால் பராமரிக்கப்படக்கூடிய காணிக்கை கொடுக்கப்பட்ட மாடுகள். அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்திருந்தவங்கள காவடி கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னால அதை வந்து சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் போன டைமில் காலபூஜை நடந்துட்டதுனால ஒரு 20 minutes வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 20 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனோம். கூட்டமாக தான் இருந்துச்சு. மத்தியான டைம்லையுமே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் கூட்டமாக இருந்தாலுமே வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. எத்தனை மக்கள் வந்தாலுமே வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டென்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி போட்டிருந்த டென்ட்டில் வந்து காவடி கொண்டு வந்திருந்த எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைன் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு சிவன் கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இன்னும் 2 கோவில் இருக்குது. பிரம்மா கோவில், திருமால் கோவில். அது 3மே வந்து ஒரே கோவிலுக்குள்ளே இது 3 சாமியுமே இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா 63 நாயன்மார்கள் சிலை இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ சிலை இருக்குன்ட்டு. இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோயிலாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே வன்னி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் பார்த்திங்கன்னா 300 வருட பழமையான மரமாமா. அந்த மரமே ரொம்ப வருடங்களாக இருக்குது. இப்போ இடையில ஏதோ ப்ராப்ளம் வந்து கூட அதை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வச்சு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மரத்தோட தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக.
அப்புறம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறுலையும் நம்ம வேண்டுதல் வேண்டிட்டு உள்ள காயின்ஸ்லாம் போட்டோம்னா அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வச்சுருந்துட்டு இருந்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த 300 வருட பழமையான வன்னி மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் இதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு விஷ்ணு கோவிலில் சாமி கும்பிட்டு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தூண்லாம் ரொம்ப பழமையானதாக இருந்துச்சு. பாருங்களேன், நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகமான கோயில்களில் தூண்களில் பார்த்தீங்கன்னா சிலை செதுக்கியிருப்பாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு ஈஸியாக செதுக்க முடியும். ஆனால் அந்த காலத்திலே வந்து இந்த சிலைகள்லாம் எப்படி கையிலே செதுக்கியிருக்காங்கிறது ஒரு ஆச்சரியப்படும் விதமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, நீங்களே நிறைய கோயிலில் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தூண்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலை அழகாக செதுக்கியிருப்பாங்க. பாருங்களேன், இங்கே இருக்கிற சிலைகளுமே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் இதெல்லாம் புது சிலைகள்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தூணில் இருக்கிறதெல்லாம் பழமை வாய்ந்த சிலைகளாகவே இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் சாமியெல்லாம் ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரப்போ பார்த்தா மறுபடியும் காவடிகள் நிறைய வந்துட்டே தான் இருந்துச்சு. நிறைய மக்கள் காவடி கொண்டு வந்துட்டு அங்கே பூஜைலாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.